Class Higher Secondary First Year, Subject Chemistry, Unit, Second Unit, Lesson Quantum Mechanical Model of Atom. இந்த லெசனில் ஆட்டத்தினுடைய மாடல், அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதில் இருக்கிற எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், இதை பற்றின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதன்படி சில லேர்னிங் அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அட்டாமிக் மாடல் பற்றின வேரியஸ் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட திங்ஸினுடைய டுயல் பிஹேவியரை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி டி ப்ராக்லி ஈக்குவேஷன், அதனுடைய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறது, அதை பற்றின விஷயங்களும் ஹெய்சன்பர்க் என்ற சயின்டிஸ்டோட அன்சர்டனிட்டி பிரின்சிபல், அதனுடைய ரிலேட்டிவ் ப்ராப்ளம்ஸ், குவாண்டம் நம்பர்ஸ்னுடைய முக்கியத்துவம், குவாண்டம் மெக்கானிக்கல் ஆஃப் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ பொதுவாக ஆட்டத்தினுடைய குவாண்டம் மாடல் பற்றின விஷயங்களும், அப்புறம் அட்டாமிக் ஆர்பிட்டினுடைய ஷேப்ஸு, ஆஃப் பிரின்சிபல், ஊன்ஸ் ரூல் அண்டு பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், அதோட எலக்ட்ரான் ஃபில் பண்ணுற ரூல் அண்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேரியஸ் ஆட்டம், இதை பற்றின விஷயங்களை இந்த லெசன் நாம் படிக்க போகிறோம். முதல்ல நம்ம இன்ட்ரடக்ஷன் டு ஆட்டம் மாடல்ஸ். பொதுவாக ஒரு அணுவினுடைய மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சின்ன கிளாஸில் ஒரு சின்ன வட்டத்தில் அணுவினுடைய நியூக்ளியர் சென்டர்லேயும் அதை சுற்றி எலக்ட்ரான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸில். ஸோ அதை பற்றின சில விஷயங்களை எங்கே பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது development of atomic model from previous classes, we know that all things are of matter. The basic unit that makes of all matters is atom. The word atom has been derived from Greek word atomi, atomia meaning non-divisible. பொதுவாகவே சின்ன கிளாஸில் நம்ம இந்த ஆட்டம் அப்படின்னா டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு படிச்சிருக்கோம். பிரிக்க முடியாத துகள் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுல ரொம்ப சின்ன துகள், இதுதான் நம்ம அணு அல்லது ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஆனால் ஆட்டம் வாஸ் கன்சிடர் அஸ் நான் டிவிசிபிள் அன்டில் த டிஸ்கவரி ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் சச் அஸ் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இந்த கருத்துக்களை நாம் எது வரைக்கும் தொடர்ந்து கடைபிடிச்சோம்னா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் கண்டுபிடிக்க வரைக்கும் ஸோ இது டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆட்டத்தை வந்து டிவிசிபிள் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் படியே ஜே.ஏ. தாம்சன் ஒரு கேத்தோட்ரவை எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து செய்யும்போது அதனுடைய நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் உண்டானது, அதை நம்ம எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவருடைய கருத்துப்படி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர் இன் which the electrons are embedded like the seeds in watermelon. ஸோ தர்பூசணி பழத்தினுடைய விதைகள் போல் எலக்ட்ரான் பொதிக்கப்பட்டோம், அதனுடைய உள்பகுதி பாசிட்டிவ் சார்ஜஸால் நிரப்பப்பட்டோம் இருக்கின்றத சின்ன கிளாஸில் 8th நம்ம படித்தோம். ஸோ அவருடைய கான்செப்டில் சில குறைபாடு இருக்கிறத அடுத்து வர ரூதர்போர்ட் சொன்னார். அவரு ஆல்ஃபா ரேவை ஸ்கேட்ரிங் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அதன்படி பண்ணும்போது ரூதர்போர்னுடைய தாம்சன் மாடல் வந்து ராங்கான ஒரு விஷயம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான காரணத்தையும் சொல்கிறாரு. ரூதர்போர்ட் bombarded a thin gold foil with a stream of fast moving alpha particles. It was observed that பொதுவாக ரூதர்போர்ட் ஒரு கோல்டு ஃபாயில், அதாவது தங்கத்தகடை எடுத்துக்கிறாரு, இதை பம்பார்ட்மெண்ட் பண்ணுறாரு. அதாவது ஆல்ஃபா கதிரை பாஸ் பண்ணி சில கதிர்களுடைய பாசிங் நேச்சரை ஆராயிறாரு. அந்த மாதிரி பண்ணும்போது 3 விதமான விஷயங்கள் அவருக்கு புலப்படுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன், மோஸ்ட் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பாஸ்டு த்ரூ த ஃபாயில். கோல்டு ஃபாயிலை ஊடுருவி பின்பக்கம் சென்றுடணும். சில இது மட்டும் பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் மட்டும் டிஃப்ளெக்டட் த்ரூ எ ஸ்மால் ஆங்கிள்.
ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் பாருங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெரி ஃபியூ பார்ட்டிகல் வேர் ரிஃப்ளெக்டட். ஸோ அகைன் பேக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுது 180 டிகிரியில் போன அதே ஆங்கிள்லேயே திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ 3 விதமான கான்செப்ட் அவர் சொல்லியிருக்காரு. சில ஆல்ஃபா கதிர்கள் ஊடுருவி பின்பக்கம் போயிடுச்சுன்னா கோல்டு ஃபாயில், சில ஆல்ஃபா கதிர்கள் குறிப்பிட்ட ஒரு ஆங்கிளில் விலகம் அடையணும், இன்னும் கொஞ்சம் திரும்ப வந்த பாதையில் திரும்புகிறதுனும் அவர் சொன்னார். அவருடைய கான்செப்டை பேஸ் பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊடுருவி போகிற கதிர்கள் இருக்கிற இடம் எல்லாமே எம்டி ஸ்பேஸாக இருக்கணும். கொஞ்சம் விலகல் அடையுது, எலக்ட்ரான் மேலே பட்டு விலகல் அடையுதுன்னா இன்னும் கொஞ்சம் அதே திசையில் திரும்ப வருதுன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா நியூக்ளியர், அதாவது பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கணும். ரூதர்போர்ட் அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் observation he proposed that in an atom there is a tiny positively charged nucleus and the electrons are moving around the nucleus with high speed. Then the theory of electromagnetic radiation states that a moving charged particles should continuously lose its energy in the form of radiation. பொதுவாக எலக்ட்ரான் அங்கங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த எலக்ட்ரான் சுற்றி வருதுன்னு சொல்லியிருக்காரு நியூக்ளியரை. ஸோ அந்த மாதிரி சுற்றி வர, அதாவது கண்டினியூவாக சுற்றி வர எலக்ட்ரானுக்கு கண்டிப்பாக எனர்ஜி ரேடியேஷன் வழியாக வீணாகி கடைசியாக என்ன ஆகுனா therefore the moving electron in an atom should continuously lose its energy and finally collide with the nucleus resulting in the collapse of the atom. பொதுவாக இவருடைய கருத்துப்படி எலக்ட்ரான் எனர்ஜியை ரேடியேஷன் வழியாக வெளியிடுறதுனால கடைசியாக எலக்ட்ரான் ஆட்டத்தினுடைய நியூக்ளியரில் போய் சென்று கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் ஆட்டம்ஸு டெஸ்ட்ராய் ஆகிடும். ஆனால் அதுபோல் நடக்கிறதில்ல. however this does not happen and the atoms are ஸ்டேபிளாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. moreover this model does not explain the distribution of electron around the nucleus and the energy. பொதுவாக இவர் எலக்ட்ரான் சுற்றி வரும்னு சொன்னார் தவிர அது ஸ்டேபிளாக எப்படி இருக்குது, எலக்ட்ரான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, நியூக்ளியஸ் அண்டு எனர்ஜி எப்படி எலக்ட்ரானுடைய வேல்யூவை அமைஞ்சிருக்குன்றதை பற்றின விளக்கங்கள் அவர் தரல. இதை விளக்கிறதுக்காக தான் அடுத்து போர் ஆட்டம் மாடல் ஒன்று கொண்டு வரோம். இந்த போர்ன்ற ஒரு நீல்ஸ் போர்ன்ற ஒரு சயின்டிஸ்ட்டு, இவர் எந்த கருத்துப்படி கொண்டு வராருன்னா, ஸோ 2 சயின்டிஸ்டினுடைய கருத்தை பேஸ் பண்ணுறாரு. அதன்படி த ஒர்க் ஆஃப் ஃப்ளாங் அண்டு ஐன்ஸ்டீன் இவங்களுடைய கருத்தை பயன்படுத்தி, ஸோ இவருக்கு ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்குது, அதை குவான்டிஃபைடு எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம், வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். அதன்படி பாருங்கள், தி எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இஸ் குவான்டிஃபைட் இஸ் யூனிட் ஆஃப் ஹெச் நியூன்ற ஒரு யூனிட்டில் கொடுக்குறாரு. இதில் ஹெச்ன்றது ஃப்ளாங்கினுடைய கான்ஸ்டண்ட்டாகவும் நியூன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன். ஸோ எலக்ட்ரான் பெற்றிருக்கிற ரேடியேஷனுடைய ஃப்ரீக்வன்சி வேல்யூ தான் நியூன்னு சொல்கிறது. இதனுடைய கான்செப்டை தான் குவாண்டம் ஹைப்போதீசிஸாக கொண்டு வரும். இதுதான் ஆட்டத்தினுடைய எனர்ஜி எலக்ட்ரானை பெற்றிருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ நீல்ஸ் போர் ப்ரொபோஸ்டு எ நியூ அட்டாமிக் மாடல். ரூதர் போர்ட்லேருந்து இவர் நீல்ஸ் போர் ஒரு புது அணு மாதிரியை சொல்கிறாரு. அதுபடி எக்ஸாம்பிளாக ஹைட்ரஜன் ஆட்டம் போன்ற சில அணுக்களுக்கு இது பொருந்துகிறதுன்னு சொல்கிறாங்க. திஸ் மாடல் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் அசம்ஷன். ஸோ ஹைட்ரஜன் போலன்னும் போதே ஹைட்ரஜன் ஒற்றை எலக்ட்ரான் பெற்றுது. ஸோ 1 எலக்ட்ரான் உள்ள அடுத்தடுத்த எலமெண்ட் எதுவாக இருந்தாலும் இந்த கான்செப்ட் பொருந்தது. அப்போ ஈலியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 2, அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டோம்னா He+, லித்தியத்துக்கு 3, அதுலேருந்து ஒரு 2 எலக்ட்ரான் எடுத்துட்டோம்னா ஒரு எலக்ட்ரான் பெறுற மாதிரி. ஸோ லித்தியம் 2+, இந்த மாதிரியான எலமெண்ட்டுக்கு இந்த நீல்ஸ் போர் அணு மாதிரி மாடல் ஆஃப் ஆட்டம் பொருந்துகிறது. ஸோ இதனுடைய கான்செப்ட் படி ஃபர்ஸ்ட் ஒன், தி எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் ஆர் குவான்டிஃபைட். ஒரு வரையறுக்கப்பட்ட ஆற்றலை எலக்ட்ரான் பெற்றிருக்கு அணுலன்னு சொல்லியிருக்காரு. இந்த எலக்ட்ரான் இஸ் revolving around the nucleus in a certain circular path of fixed energy called stationary orbit. இந்த எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியை பெற்று ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அல்லது குறிப்பிட்ட பாதையில் நியூக்ளியரை சுற்றி வருது.
இந்த பாத் தான் வந்து ஃபிக்ஸ்டு எனர்ஜி பெற்ற ஒரு ஸ்டேஷ்னரி பாத், நிலையான பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான் கேன் ரிவால்வ் ஒன்லி இன் தோஸ் ஆர்பிட்ஸ் இன் விச் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஒவ்வொரு எலக்ட்ரானும் பெற்றிருக்கு. அதனுடைய வேல்யூ எம்விஆர்னும் போது மாஸ், வெலாசிட்டி அண்ட் ரேடியஸ் இது பொறுத்து இது எதுக்கு சமம்னா NH/2π இதனுடைய மல்டிபிள் வேல்யூ. ஸோ என்னன்றது ஆர்பிட்டானுடைய எண்ணிக்கை. ஸோ என்னோடய வேல்யூ 1 2 3ன்னு போட்டு போனால் அதுக்கேற்ற அதனுடைய எனர்ஜி லெவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கான்செப்ட்டு. அடுத்து 4th ஒன், as a long and electron revolves in the fixed stationary. ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டேஷ்னரியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுற்றுறது does not lose energy. However, when an electron jumps from higher energy state to low energy state, the excess energy emitted as radiation. ஒரு குறிப்பிட்ட பாதையில் சுற்றுற எலக்ட்ரான் அதனுடைய கீழ்ப்பாதையிலையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி E2 லெவலிருந்து E1 லெவலுக்கு வரும்போது ஸோ E1 லெவலுக்கு ஏற்ற எனர்ஜி தான் அங்கே பெற முடியும். அதனால் அதிகமான எனர்ஜியை ரேடியேஷன் வழியாக ஃப்ரீக்குவன்சி வடிவத்தில் வெளியிடுது. ஸோ அப்போது E2லேருந்து E1 வரும்போது hν அளவு வெளியிட்டால் இதனுடைய ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ அப்படின்றத பார்க்கும்போது நியூ ஈக்குவல் டு E2 - E1/h அப்படின்னு சொல்லுது. இது சூட்டபிள் எனர்ஜிஸை அதனுடைய சப்ளை எலக்ட்ரான் பயன்படுத்தப்படும் போது மேலும் இது ஜம்ப் ஆகி லோயர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜி இதே போல் செயல்படுத்த முடியும். ஸோ அப்ளைங் Bohr's postulate to a hydrogen-like atom, one electron species such as hydrogen, helium plus ion, lithium 2 plus ion, etc. ஸோ இதுபோல் ஒற்றை எலக்ட்ரான் பெற்றிருக்கிற பல்வேறு தனிமங்களுக்கு இது பொருந்து. The radius of the nth orbit, the energy of the electron revolving the nth orbit were derived resulting as follows. பொதுவாகவே இவருடைய போர்ஸ் கான்செப்டை பயன்படுத்தி ஒரு எலக்ட்ரான் எவ்வளவு தூரத்தில் இருக்குது அணுக்கருவிலிருந்து அது ரேடியஸ் RN ஃபார்முலாவை பயன்படுத்தி ஸோ 0.529 n²/z இதனுடைய வேல்யூவை நம்ம ஆம்ஸ்ட்ராங்ன்ற டிஸ்டன்ஸ் வேல்யூவால் கொடுக்கலாம். எனர்ஜியை EN ஃபார்முலா -13.6 z²/n² எலக்ட்ரான் வோல்ட் பை ஆட்டம் ஆர் அதனுடைய கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ்லையும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற எந்த வடிவத்துலையும் இது கொடுக்க முடியும். பொதுவாக இப்போது எனர்ஜியினுடைய வேல்யூவையும் எவ்வளோ தூரத்தில் இருக்கின்றதும் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அவர் கேல்குலேட் பண்ணார். ஹைட்ரஜனுக்கு பொருத்தமாக இருந்தது, ஹைட்ரஜன் போல் ஒற்றை எலக்ட்ரான் கொண்டவைகளுக்கு பொருத்தமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் இதை பற்றின விஷயங்கள் நீங்கள் அடுத்து வர ஹையர் செகண்டரியில் ஃபிசிக்ஸ் பாடத்தில் நீங்கள் படிப்பீங்க. தேங்க்யூ. see you next class.